அனைவருக்கும் வணக்கம். 11 சித்தர்களில் தலையாய சித்தராக விளங்கிய இடைக்காட்டு சித்தர் பாடி அருளிய அதி உன்னதமான கருத்துக்கள் பதிந்த ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். வாசி சாதனம் என்பதை செய்திருந்தாலும் கூட மனம் பக்குவம் பெறாவிட்டால், ஆசைகள் வளர்ந்திருந்தால் அடுத்தடுத்த பிறவிகளுக்கு அது வழிகாட்டிவிடும் என்று சொன்ன கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம். சிலர் இங்கே பார்க்கும்போது வாசிப்பயிற்சியை தொடர்ந்து செய்கிறார்கள். ஆனால் மனப்பக்குவம் என்னவோ இல்லாது இருக்கிறது. வெறுமனே வாசியை மாத்திரம் பயின்றுவிட்டு மனப்பக்குவத்தை அடையாமல் இருக்கக்கூடிய ஒருவர் முத்திக்கு அருகரல்லர் என்கிற கருத்துக்களை சித்தர் மக்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களிலும் கூட இந்த கருத்துக்கள் மேலோங்கி நிற்கின்றன. மேலும் பல நுணுக்கங்களும் வர இருக்கின்றன. பற்றே பிறப்புண்டார்க்கு தாண்டவக்கோனே, அதை பற்றாது அறுத்துவிடு தாண்டவக்கோனே. பற்றுக்கள் தான் பிறப்புக்கள் உருவாவதற்கு காரணமாகின்றன. எந்த பற்றுக்கள்? உலகியல் சார்ந்த பற்றுக்கள். பொதுவாக இன்றைய உலக வாழ்க்கையிலே குடும்பமாகவே மனிதன் வாழ்ந்து வருகிறான். தன் மகன், தன் மனைவி, தன் உற்றார், தன் சுற்றம் என்று தன்னை சார்ந்திருப்பவர்களோடு அதிகமாக இணக்கத்தை வைத்திருக்கிறான். அவர்களை சற்றாகிலும் பிரிந்திருக்க மனம் ஒப்புவதில்லை. அது காரணமாகவே ஆன்மாக்கள் இறந்தான பிறகு மறுபடியும் தன்னுடைய உறவுகளோடு கலந்திருக்க விரும்புகிறது. திரும்பவும் அதே குடும்பத்திலே அதே உறவுகளோடு வந்து பிறக்கவே விரும்புகிறது. இது பற்று என்றாகிறது. குடும்பத்தின் மீதான பற்று, குடும்ப உறவுகள் மீதான பற்று, இந்த உலகத்தின் மீதான பற்று. இந்த பற்றுக்கள் தான் மறுபடி பிறப்பதற்கு அடிப்படையாகின்றன. இந்த பற்றுக்களை எப்பாடுபட்டாவது அறுத்து கொண்டுவிடு என்று இடைக்காட்டு சித்தர் அறிவுரை சொல்கிறார். சற்றே பிரம்மத்தீச்சை தாண்டவக்கோனே, உன்னுள் சலியாமல் வைக்க வேண்டும் தாண்டவக்கோனே. பிரம்மத்தை நோக்கியதான உன்னுடைய இச்சை என்பது ஒரு கடுகத்தனையும் குறைந்து விடாதபடியாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்று குறிப்பிடுகிறார். இந்த கருத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் எளிய வார்த்தை ஒன்றின் மூலமாக வர்ணித்தார்கள். தைலதாரை ஒழுக்கு போல உன்னுடைய இறை பற்று என்பது இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு குவளையிலே தண்ணீரை எடுத்து ஊற்றி பாருங்கள். அந்த தண்ணீர் திவலை சிதறி கீழே விழுவதை பார்க்க முடியும். அதே வேளையிலே ஒரு குவளையிலே எண்ணெயை எடுத்து ஊற்றி பாருங்கள். திவலைகள் ஏதும் ஏற்படாமல் ஒரு நேர்கோடு போல அந்த எண்ணெய் ஒழுக்கு என்பது இருக்கும். இந்த எண்ணெய் ஒழுக்கு எப்படி சிறிய பிசிறு கூட இல்லாமல் இருக்கிறதோ அதுபோல பராபரத்தை நோக்கிய, இறைவனை நோக்கிய உன்னுடைய எண்ண ஓட்டம் என்பதும் சிறு தடையும் இல்லாது இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்கள். சலிப்பு என்பது ஏற்பட விட்டுவிடக்கூடாது. யோகசாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல் என்பது மனம் சலிப்பதுதான். ஆனால் அந்த மனம் சலிக்கக்கூடிய நிலையிலும் கூட மனச்சலிப்பை மாற்றி அமைத்து உத்வேகமாக மீண்டும் செயல்படும்படியாக வைத்துக்கொள்ள முயல வேண்டும். காகபுஜண்டர் பெருமான் மனம் சலிக்கும், சலித்தால் மாளும் என்று குறிப்பிட்டார்கள். மனம் போன போக்கிலே போகவிட்டு விடக்கூடாது. மனதோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். மனதை தடுத்து நிறுத்த வேண்டும். சித்தர் பெருமக்களுடைய ஞானப்பாடல்களை தினசரியும் வாசிக்கும் போது மனதிலே ஏற்படக்கூடிய இந்த சலிப்பு என்கிற உணர்வு மெல்ல மெல்ல கரைந்து போகிறது. கொஞ்சம் துவண்டிருந்தாலும், வித்தை பயிற்சி செய்வதிலே சிறிய சோர்வு ஏற்பட்டாலும், சித்தர் பெருமக்கள் ஞானிகள் மகான்களுடைய வார்த்தைகளை கேட்கும் போது மறுபடியும் ஒரு புது உற்சாகம் நம் உள்ளே கிளர்ந்து எழுகிறது. அது காரணமாக நம்முடைய பயணம் மறுபடியும் வீறு கொண்டு எழுந்து பயணிக்கிறது. இது காரணமாகவே யோக சாதன பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர்கள் சத்சங்கத்தில் ஈடுபட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். ஒரு சிறிய சோர்வு தொய்வு இருந்தாலும் கூட பலரோடு கூடியிருந்து யோக பயிற்சியை மேற்கொள்வதாலும் சத்சங்கத்தில் ஈடுபடுவதாலும் மனதில் ஏற்படக்கூடிய சின்னஞ்சிறிய சோர்வுகளும் தொய்வுகளும் கூட அற்றுப்போகின்றன. எனவே எப்பாடுபட்டாவது இறைவன் மீது, அதாவது பராபரத்தின் மீதான உன்னுடைய நாட்டம் என்பது குறைந்து விடாதபடியாக பாதுகாப்பாக வைத்துக்கொள், மனத்தை சலிக்க விடாதே என்று இடைக்காட்டு சித்தர் அறிவுரை சொல்கிறார். அவித்த வித்து முளையாதே தாண்டவக்கோனே, பத்தி அற்றவர் கதியடையார் தாண்டவக்கோனே. விதைகளை நாம் பார்க்கிறோம். உணவுக்காக நெல்லை அவிக்கிறோம். அவித்த நெல்லை எக்காரணத்தை கொண்டும் மறுபடியும்
வெள்ளாமை செய்வதற்கு பயன்படுத்த முடியாது. நல்ல முற்றிய நெல்மணிகளை எடுத்து விவசாயி பத்திரமாக சேமித்து வைக்கிறான். அடுத்த பருவகாலம் வந்தபோது பக்குவப்படுத்தப்பட்ட நிலத்திலே நெல்மணிகளை தூவி அதை நாற்றுக்களாக்கி நாற்றுக்களை பறித்து பக்குவப்படுத்தப்பட்ட வயலிலே நட்டு கதிராக்குகிறான். இந்த கதிராக்கக்கூடிய இந்த காரியம் யோகசாதன பயிற்சியிலேயும் ஒப்பிட்டு காட்டப்படுகிறது. எப்படி அவித்துவிட்ட நெல் என்பது மறுபடியும் முளைக்காதோ அதுபோல உன்னுடைய மனத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்கிற விதையை மறுபடியும் விருட்சமாக வளர்ந்து விடாதபடியாக உன்னுடைய யோக வெப்பம் என்கிற நெருப்பை கொண்டு அவித்துவிடு. அப்படி அவித்து விட்டாய் என்றால் அதன் பிறகு உனக்கு இந்த உலகப் பற்றுக்கள் என்பவை ஏற்படவே மாட்டா. இந்த மனப்பற்றுக்கள் நீங்கி மனதில் ஏற்படக்கூடிய ஆசை என்கிற விதைகளை எல்லாம் அவித்து விட்டோம் என்றால் அதன் பிறகு மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் நமக்கு ஏற்படாது. எனவே எப்பாடுபட்டாவது இந்த உலகப் பற்றுக்களை விட்டுவிட முயற்சி செய் என்று சுட்டுகிறார். செவிதெனில் கேளாத மறை தாண்டவக்கோனே குறு செப்பில் வெளியாம் அல்லவே தாண்டவக்கோனே. காதுகளால் கேட்ட மாத்திரத்திலே ஞானம் என்பது வந்துவிடாது. ஞானிகள் மகான்களுடைய நல் உபதேசங்களை பலரும் சென்று கேட்கிறார்கள். அவர்களுடைய உபதேசத்தை கேட்கும் போது ஏதோ தங்களுக்கே ஞானம் வந்துவிட்டதை போன்ற ஒரு சிறிய பிரமை ஏற்படுகிறது. இனிமேல் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதோ இன்று முதல் நான் புது மனிதனானேன், இன்று முதல் நான் தூய ஞானத்தை இடைவிடாது கடைப்பிடிப்பேன் என்று உறுதி எடுக்கிறோம். ஆனால் சற்றைக்கெல்லாம் குடும்பத்திலே சென்று சேர்ந்து உலக வாழ்க்கை என்கிற பற்றுக்களை தொட ஆரம்பித்த பிறகு இந்த தீர்மானம் நீர்த்து போகிறது. மறுபடியும் மனம் இந்த உலகப் பற்றுக்களிலே சிக்கிக் கொண்டு விடுகிறது. எனவே வெறும் காதுகளால் கேட்ட மாத்திரத்திலே ஞானம் கிடைத்துவிடும் என்று கருதி இருக்காமல் கடினமாக உழைத்து மனதை பக்குவப்படுத்தி இப்பிறவித்தலையை வெட்டி கொண்டு விட முயற்சிக்க வேண்டும். நம்முடைய இந்த சித்தர் மக்களுடைய பாடற் பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய பலர் இன்னமும் உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி இருக்கிறார்கள். நம்மை சந்திக்கக்கூடிய சிலர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இப்படித்தான் இருக்கின்றன. எனக்கு இன்னும் கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையிலே வேலை மிச்சம் இருக்கிறது. வேலைகளை முடித்து குடும்பத்தில் இருப்பவர்கள் எல்லாம் ஒரு சரியான நிலையிலே வைத்தான பிறகு நான் யோக பாதைக்கு வருகிறேன், அதுவரையிலும் எனக்கு அவகாசம் கொடுங்கள் என்று கேட்பதையும் பார்க்க முடிகிறது. அவர்களை பார்த்து நாம் நகைப்பதை தவிர வேறு ஏதும் செய்வதற்கில்லை. அலைகள் எப்போது ஓய்வது, நீ கடலில் எப்போது தலைமூழ்குவது என்றே நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. நீ நினைத்திருப்பதைப் போல உன்னுடைய இந்த உலக கடமைகளை முடிப்பதற்கு முன்பதாக கூற்றுவன் வந்து கரம் பற்றி அழைத்து விட்டால் என்ன செய்வாய் என்று கேட்க வேண்டியிருக்கிறது. எனவே எக்காரணத்தை கொண்டும் உலகப் பற்றுக்கள் வளர்ந்து கொண்டிருக்க அனுமதிக்காது, காலம் தாழ்த்தாது இன்றே இப்பொழுதே எம்பெருமான் ஈசனை சென்று சேர்வதற்கான பயிற்சிகளை தொடங்கிவிட வேண்டும் என்பதே சித்தர் மக்களின் பாடல் வாயிலாக நாம் அறியக்கூடிய நற்கருத்தாக இருக்கிறது. மாடு மனை மக்களும் சுற்றமும் வான்பொருளும் வீடும் பனைகளும் வெண்பொன்னும் செம்பொன்னும் வெண்கலமும் காடும் கரைகளும் கல்லாம் பனியும் கரிவரியும் தேடும் பல அண்டமும் நில்லா சிவகதி சேர்மின்களே. அருமை மக்களே, நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதைப் போல நீங்கள் தேடி வைத்திருக்கக்கூடிய திரவியங்கள் உங்களோடு வரப்போவதில்லை. மாடுமனைகள், தேடி வைத்த செல்வங்கள், கட்டி வைத்த மாட மாளிகை கூடகோபுரங்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சுற்றத்தார், நீங்கள் வானலாவ குவித்து வைத்த பொருள், உங்களுடைய வீடுகள் மற்றும் நீங்கள் உயர்ந்து வளர்த்து வைத்திருந்த மரங்கள், வெள்ளியாலும் தங்கத்தாலும் உருவாக்கி வைத்திருந்த பொற்காசுகள் மற்றும் வெள்ளிக்காசுகள், பாடமாக குவித்து வைத்த செம்பொன்கள், இதல்லாது அலங்காரத்திற்காக வாங்கி வைத்த வெண்கல பாத்திரங்கள், இவை எவையுமே உங்களோடு வரப்போவதில்லை. தேடி வைத்த காடு கரைகளும் வைத்திருக்கக்கூடிய பற்பல விதமான அசையும் அசையாத சொத்துக்களும், நீங்கள் உங்களுடைய கொட்டத்திலே அடைத்து வைத்திருக்கக்கூடிய குதிரைகளும் யானைகளும் இன்னும் பல திரவியங்களும், நீங்கள் தேடி வைத்த அனைத்து விதமான சொத்துக்களும் மரணம் என்கிற ஒன்று வந்தபோது உங்களோடு வரப்போவதில்லை. எனவே நிலையில்லாத இந்த உலகச் சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டிருப்பதை தவிர்த்துவிட்டு நிலையான பரம்பொருளை அடைவதற்கான முயற்சியை இப்போதே தொடங்குங்கள் என்று இடைக்காட்டு சித்தர் அறைகூவல் விடுக்கிறார். போகம் போம், போக்கியம் போம், போஜனம் போம், புன்மை போம், மோகம் போம், மூர்க்கம் போம், மோசம் போம், தாகம் போம்,
வேதம் முதல் ஆகமங்கள் மேலானது என்று பலகால் ஓதும் பிரமத்து உற்றாக்கால். வேதங்கள் மந்திரங்களாக வாயிலே உச்சரிக்கப்பட்டு விட்டால் உங்களுடைய எல்லா வகையான துன்பங்களும் தீர்ந்துவிடும் என்பதான ஒரு கூற்று நிலவுகிறது. வேதங்கள் ஆகமங்களை வெறும் சூத்திரங்களாக பாடிக்கொண்டிருப்பதால் மாத்திரம் ஞானம் கிடைத்துவிடப் போவதில்லை. உங்களுடைய மனம் பக்குவப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே உங்களுடைய ஆசைகள் அற்றுப்போகும், போகபோக்கியங்கள் உங்களை விட்டு அற்றுப்போகும். சிலருக்கு உணவிலே பற்று, சிலருக்கு இசை கேட்பதில் பற்று, சிலருக்கு விளையாட்டிலே பற்று, சிலருக்கு அசையும் அசையாத சொற்றுக்களிலே பற்று. இப்படி பற்பல விதமான பற்றுக்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த பற்றுக்களை அடைவதற்காக ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மூர்க்கமாக மோதிக்கொள்வதும், ஒருவரை ஒருவர் வெட்டி கொள்வதும், கொலை காரியங்களில் ஈடுபடுவதும் கூட சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது. இதனால் என்ன ஏற்படுகிறது? உங்களுடைய இந்த பிறவி மோசம் போகிறது. நீங்கள் பரம்பொருளை சென்று சேர வேண்டும் என்று ஆசையாக இறைவனிடம் மன்றாடி பெற்று வந்த இந்த உடல் வாழ்க்கை என்பது வீணாகப் போகிறது. எனவே வெறும் வேத ஆகமங்களுடைய மந்திரங்களை சூத்திரங்களை உச்சரித்தால் போதும் என்று கருதியிருக்காமல் தக்க குருமார்களை அணுகி அவர்களுடைய தூய வழிகாட்டுதல்கள் படி சரியாக பயணித்து முத்தி மோட்சத்தை பெற இன்றே முயற்சியை தொடங்குங்கள் என்று இடைக்காட்டு சித்தர் அறிவிக்கிறார். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.